நம்ம காலகட்டத்தில் ஏன் டைனோசர்கள் இல்லை டைனோசர்கள் இன்னும் நம்ம காலகட்டத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இப்போ பார்க்குற பறவைகள் இனம் எல்லாமே வந்து டைனோசர்கள் இனம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதோட உடல் அமைப்புகள்லாம் வச்சு செக் பண்ணப்போ டைனோசர்களோட புதைப்படிவங்கள் கிடைச்சதில்ல. அதோட புதைப்படிவமோ இப்போ இருக்கிற பறவைகளோட எலும்போ வந்து ஒரே மாதிரியான தோற்றத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து நாளடைவில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்து பறவைகளாகவும் கோழிகளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ சாப்பிட்ற எல்லா பறவை கோழிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்தில், அதாவது கிட்டத்தட்ட 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசாரஸ். வெறும் அந்த காலகட்டத்தில் டைனோசார்கள் மட்டும்தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த மாதிரி இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. தாவரங்களும் வந்து பெரிய அளவில் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா தாவரங்கள் வந்து மாமிசத்தை ஒன்று வந்து வாயிற அளவுக்கு வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சாதாரணமாக தண்ணி மட்டுமே உறிஞ்சி வாயிற தாவரங்களும் இல்லாமல் பாய்சன் இருக்கிற தாவரங்களாகவும் மாமிசத்தை சாப்பிட்ற தாவரங்களாகவும் வந்து நிறைய தாவரங்கள் வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அந்த இடத்துல வாழ்ந்திருக்கு அந்த காலகட்டத்தில். இப்போவும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற ஒரு சில உயிரினங்கள் வந்து இப்போ வந்து அந்த இன்செக்ட்லாம் பூச்சி சாப்பிட்றதில்ல, அந்த தாவரங்கள் வந்து அப்போ வந்து பெருமளவில் வாழ்ந்திருக்கு அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் இப்போ சொல்கிறாங்க. அப்படி வாய்ந்த உயிரினங்கள் வந்து எப்படி முழுசாக வந்து நம்ம காலகட்டத்தில் இல்லாமே அழிஞ்சுது. அதாவது அப்போ இருந்த டைனோசாரஸ் பெருசாக இருக்கிற டீரெக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட மிகப்பெரிய உயிரினங்கள்லாம் எப்படி மொத்தமாக அழிஞ்சிருக்கும், அதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணோன்னா நம்ம பின்னோக்கி கிட்டத்தட்ட ஒரு 180 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி போகணும். அப்போ தான் வந்து டைனோசார்கள் வாய்ந்த அழிவுக்கான காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலத்தில் தான் வந்து பூமி மேலே மிகப்பெரிய கல், அதாவது விண்கல் எவ்வளோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் அகலமோ 20 கிலோமீட்டர் உயரமோ கொண்ட மிகப்பெரிய ஒரு விண்கல் வந்து பூமி மேலே மோதுது. அப்படி மோதுறப்போ தான் மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் உருவாகுது. அப்படி இம்பேக்ட் உருவாகும் போது எரிமலை குழம்பு அங்கங்கே எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் பெரிய அளவில் வெடிப்பு ஏற்படுது. அப்படியே மிகப்பெரிய இந்த வெடிப்பினால் அமிலமழையும் புகைமூட்டமும் வந்து அதிகமாக ஏற்பட்ட தொட்டு ஆக்சிஜனே இல்லாமல் நிறைய பறவைகளும் நிலத்தில் வாய்ந்த நிறைய உயிரினங்களும் வந்து அழியத்துக்கு ஆரம்பிச்சுது. அப்படி அழியும் போது கிட்டத்தட்ட 50% டைனோசார்கள் வந்து இதில் இந்த மிகப்பெரிய இந்த பேரையில் அழிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கிற 50% உயிரினங்கள் வந்து வேறு கான்டினென்ட்டில் இருந்து தொட்டு ஒரு சிலது வந்து உயிர் பழிச்சு அதுக்கப்புறம் காலகட்டம் மாறிக்கிட்டே இருக்கும்போது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை அதுவே தானாக மாற்றிக்கின்னு அது எப்படி உயிர் வாழணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். நான் உங்களை மதி. பாய்.